ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிக்கிய மிக முக்கியமான அரசியல்வாதி மிக விரைவில் கைது நடவடிக்கைகள், வெளியான அதிர்ச்சி. முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் மற்றும் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த சுரேஷ் சாலே ஆகியோருக்கு குண்டு தாக்குதலில் சம்பந்தம் இருக்கின்றது. உண்மைகளை வெளிப்படுத்திய ஆசாத் மௌலானா. ஜனாதிபதிக்கும் பாதாள உலக குழுவுக்கும் இடையில் பெரும் தொடர்பு, சர்ச்சையை ஏற்படுத்திய விமல் வீரவம்ச. நாளைய தினம் விசாரணைக்கு வரும்படி அவசர அழைப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் ஆளும் கட்சி உறுப்பினர் மீது வாழ்வெட்டு தாக்குதல். போலீசாரின் அசம்பந்த போக்கே இதற்கான காரணம், எழுந்துள்ள குற்றச்சாட்டு. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் முக்கிய அரசியல் தலைவர் ஒருவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளதாக சிங்கள ஊடகமான லங்காதீப என்ற செய்தித்தாள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது. வரும் நாட்களில் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒரு நபர் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையிலேயே இந்த அரசியல்வாதி கைது செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நீதி, தேசிய ஒருங்கிணைப்பு மற்றும் சிறைச்சாலை விவகார அமைச்சர் சட்டத்தரணி நாணயக்கார ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிக்கையில் விசாரணை தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறை இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் செயலாளர் ரவி செனிவிரத்னவும் குறிப்பிட்டுள்ளார். உயர் அதிகாரிகள் தொடர்பாக நாடாளுமன்ற குழுவில் செனிவிரத்ன ஒரு அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த அறிக்கைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் தனது சமூக வலைதள கணக்கொன்றில் கருத்தொன்றை வெளிப்படுத்தியிருந்தார். தற்போது இந்த விடயமும் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனும் தொடர்பில் இருந்ததாக ஆசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹன்சீர் முகமது பரபரப்பு தகவல் ஒன்றை வெளிப்படுத்தியிருந்தார். பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமாக தான் உள்ளிட்ட குழு ஒன்று இராணுவ புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஆசாத் மௌலானா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியாவுக்கு தப்பியோடிய போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவும் ஆசாத் மௌலானாவை தொடர்ந்ததாகவும் இது குறித்து குரல் பதிவுகள் தன்னிடம் இருப்பதாகவும் ஆசாத் மௌலானா முன்னர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையிலேயே தற்போது ஆசாத் மௌலானாவின் வாக்குமூலங்கள் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான உண்மையான குற்றவாளிகளை கண்டறியும் நடவடிக்கையை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. பெலியத்தே சனா என்று அழைக்கப்படும் புகவதண்டாவ சனாவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச ஒருபோதும் பார்த்ததில்லை எனவும் அவரை ஜேவிபியின் தீவிர உறுப்பினராக ஒருபோதும் அடையாளம் காணவில்லை எனவும் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவம்ச தங்காலை குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையானமை தொடர்பாக காவல்துறையினர் அறிக்கை ஒன்றை வெளிப்படுத்தியுள்ளனர். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது ஜனாதிபதி அந்த பகுதிக்கு பயணம் செய்த போது புகவதண்டாவ சனா என்ற வீரசிங்க சரத்தின் வீட்டிற்கு உணவருந்துவதற்கு சென்றதாகவும் விமல் வீரவம்ச முன்னர் குறிப்பிட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட பெலியத்த சனா அல்லது புகவதண்டாவ சனா என்ற நபர் தொடர்பில் விமல் வீரவம்ச அளித்த வாக்குமூலம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணையின் காரணமாக அவரிடம் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக போலீஸ் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதன்படி குறித்த பிரிவினரால் விசாரிக்கப்பட்ட போது விமல் வீரவம்ச இவ்வாறு பதிலளித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல்களை மேற்கொள்வது அரசாங்கம் எனவும் போதைப்பொருள் சோதனைகள் அரசின் அனுசரணையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தது நிலவும் பொதுவான சூழ்நிலையின் அடிப்படையில் எனவும் விமல் வீரவம்ச சுட்டிக்காட்டியுள்ளார். பெலியத்த சனா எனப்படும் புகவதண்டாவ சனா என்பவர் போதைப்பொருள் கொண்டு வந்த படகின் உரிமையாளர் என கூறியது அப்போது ஊடகங்களில் வெளிவந்த தகவலின் அடிப்படையிலே எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த அறிக்கைகளை உறுதிப்படுத்த எந்தவித ஆதாரங்களையும் முன்வைக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே பொய்யானது என அறிவிக்கப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தியமையினால் நீதிமன்றத்தில் உண்மைகள் தெரிவிக்கப்பட்டு மேலும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை தங்காலை போலீஸ் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச நாளைய தினமும் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் குறித்து விவசாய, காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் KD லால்காந்த் கருத்து வெளிப்படுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் 25 என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்ததாகவும் அதற்காகவே சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் லால்காந்த் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை மறுசீரமைப்பின் கீழ் ஜனாதிபதி முன்னிலையில் 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் பதவியேற்றதன் மூலம் அமைச்சரவையில் உள்ள அமைச்சு பதவிகளின் எண்ணிக்கை 23ஆகவும் பிரதி அமைச்சர்கள் பதவிகளின் எண்ணிக்கை 33ஆகவும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் கும்பல் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை பிராந்திய இணைப்பாளருக்கும் அவரது தந்தைக்கும் போதைப் பொருள் கும்பல் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தும்பளை பகுதியில் அவர்களது வீட்டுக்கு சென்ற வன்முறை கும்பல் வீட்டிலிருந்த மகன் மற்றும் தந்தை மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த இருவரும் சிகிச்சைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, தும்பளை பகுதியில் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை ஆகிய அதிகரித்துள்ள நிலையில் போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் CCTV காணொலி தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை இணைப்பாளருக்கு கிடைத்துள்ளது. இதனை அவர் போலீசாரிடம் கையளித்துள்ளார். அது தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஓரிரு நாட்களின் பின்னர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவும் அடித்து நொறுக்கப்பட்டது. அத்துடன் போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கிய தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளருக்கு தொலைபேசியூடாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் போலீசார் காத்திரமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்று சுமார் 20 நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் அதிகாலை வேளை வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த கும்பல் வீட்டில் இருந்த தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மற்றும் அவரது தந்தை மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் போலீசார் அவர்களை இன்னும் கைது செய்யவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வழங்கியும் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலி பூசா உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் 29 தொலைபேசிகளை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தெரிய வருவதாவது, முன்னணி பாதாள உலக கும்பல் குற்றவாளிகளான தெமட்டகொட சமிந்த, வெல சுதா மற்றும் மிடிகம ருவான் உள்ளிட்ட பல கைதிகளிடமிருந்தும் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சோதனையின் போது தொலைபேசிகளுக்கு மேலதிகமாக சிறைச்சாலை அதிகாரிகள் 30 தொலைபேசி அட்டைகளையும் கைப்பற்றியுள்ளனர். உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்குள் கடத்தப்பட்ட பொருட்கள் எவ்வாறு கடத்தப்பட்டன என்பதை கண்டறிய அதிகாரிகள் உள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சிறைச்சாலைக்குள் இருந்து ஒருங்கிணைக்கப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களை தடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாகவே தற்போது காலி பூசா சிறைச்சாலையில் இருந்து 29க்கும் அதிகமான தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.